Good morning students. This is 7th standard social science சமூக அறிவியல் 7ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்துக்கு அன்போடு வரவேற்கின்றேன். நம்ம சமூக அறிவியலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஜியாகிரஃபியில் யூனிட் 2 அதாவது அலகு 2ல் நிலத்தோற்றங்கள் பார்க்க போகிறோம். ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி சமூக அறிவியலில் ஜியாகிரஃபி புவியியலில் அலகு 2 நிலத்தோற்றங்கள், தட் மீன்ஸ் லேண்ட் ஃபார்ம்ஸ். இன் யூனிட் 2 லேண்ட் ஃபார்ம்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஏற்கனவே நம்ம பழைய முன்னால் புவியியலில் முந்தின பாடத்தில் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, இந்த ஏர்த்தை பற்றி, புவியுடைய அமைப்பு, புவியின் அமைப்பை பற்றி, இன்டீரியர் ஆஃப் தி எர்த், இதெல்லாம் படித்தோம் இல்லையா. ஸோ இப்போ இன்றைக்கி லேண்ட் ஃபார்ம்ஸ், நிலத்தோற்றங்கள், இந்த புவியில் உள்ள மாற்றங்கள், அந்த நிலத்தோற்றங்கள், இந்த புவியில் ஏற்படக்கூடிய நிலத்தோற்றங்கள் எப்படிப்பட்டதாக இருக்குது, இதோடைய காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். நிலம், புவி அப்படின்னாலே நம்ம என்னெல்லாம் இருக்குது, மலைகள் இருக்குது, பீடபூமிகள் இருக்குது, சமவெளிகள் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு புவி மேற்பரப்பானது பல வகையான இருக்குது லேண்ட் ஃபார்ம்ஸில். ஓகேவா? ஸோ லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர் த டிஃப்ரெண்ட் types of landforms in this lesson. The two most landforms are continents and oceans. கடல்கள், நிலங்கள் ரெண்டுமே முக்கியமானது. ஸோ the surface of the earth is not the same everywhere. அந்த புவியின் நிலத்தோற்றங்கள் எல்லா இடங்களும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. ஸோ ஒரு மலைகள் இருக்கும், பீடபூமிகள் இருக்கும், சமவெளிகள் இருக்கும், ஏற்கனவே சொன்னேன் இல்லையா. ஸோ மவுண்டெயின்ஸ், the plateaus means highly elevated portion, பீடபூமிகள்னு சொல்லப்படுகிறது இல்லையா. பிளாட்டோஸ், பிளெயின்ஸ், அதாவது சமவெளிகள். ஓகேவா? அண்ட் தென் the valleys, பள்ளத்தாக்குகள். These landforms are a result of two major forces, that is the endogenic process and exogenic process. So the landforms are caused because of two forces, endogenic forces and exogenic forces. அதாவது அகச் செயல்முறைகளாலும் புறச் செயல்முறைகளாலும் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லி இது தோற்றுவிக்கப்படுகிறது, இந்த நிலத்தோற்றங்கள்லாம். அதாவது அகம் அப்படின்னா என்னது? அகம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம எண்டோஜெனிக் பற்றி பார்க்க போகிறோம். எண்டோஜெனிக்னா அகம். அகம் அப்படின்னாலும் உள்ளார, நமது உள்ளமைப்பு, நம்ம உடலில் உள்ள அகம்னு சொல்ல முடியும். அதே போல் நிலத்தின் உள்ளமைப்பு, ஏற்கனவே புவியின் உள்ளமைப்பு பற்றி நம்ம ஏற்கனவே போன பாடத்தில் பார்த்திங்கன்னா, அதே மாதிரி தான் இந்த புவியின் உள்ளார நடைபெறக்கூடிய செயல்கள் மூலமாக ஏற்படக்கூடிய மாற்றங்கள், நிலத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள். உதாரணத்துக்கு நம்ம என்ன சொல்லலாம், எர்த்குவேக் சொல்லலாம், அதாவது நிலநடுக்கம், அந்த எரிமலை, இதெல்லாம் புவியின் உள்ளார ஏற்படக்கூடிய மாற்றங்கள்னால இது நிலங்கள் மாற்றமடைகிறது. வெளியில் இந்த எரிமலைகள் வருகிறது, அல்லது இந்த நில நடுக்கங்கள் வருகிறது. ஸோ திஸ் இஸ் தி எண்டோஜெனிக் ப்ராசஸ். ஸோ the processes that are caused by forces from within the earth are called endogenic processes. By contrast, exogenic processes come from forces on or above the earth's surface. So endo means interior of the earth, exo means outside the earth or on the surface of the earth. So endogenic process originate in the interior of the earth, whereas the exogenic process originate on the surface of the earth. The endogenic process, it causes sudden or rapid movements, and the exogenous process, it causes slow movements. Some examples of endogenic processes are earthquake, faulting, and diastrophism. And some examples of exogenic processes are erosional and depositional. So children, endo means interior of the earth, exo means outside the surface or on the surface of the earth. Okay, so in this lesson, the endogenic process, that means internal process, it leads to the upliftment and sinking of the earth's surface.
at several places. That means அதாவது அகச்செயல்முறைகள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது அகவிசை இன்டர்னல் ப்ராசஸ், உள்ளார நடைபெறக்கூடிய செயல்பாடுகள், புவியின் உட்புறமாக நடைபெறக்கூடிய விசைகள் இன்டர்னல் ப்ராசஸ், அதான் அகவிசை. புவியின் மேற்பரப்பில் பல இடங்களில் ஏற்படும் உயர்நிலை பகுதிகள் மற்றும் தாழ்வு நிலை பகுதிகள் அகச்செயல்முறைகளால் நடைபெறுகின்றன. அகச்செயல்முறைகளால் அப்படி உயர்நிலை பகுதிகள் தாழ்வு நிலை பகுதிகளெலாம் வந்து மாற்றங்கள் ஏற்படும் மாற்றங்கள். ஸோ திஸ் இஸ் த எண்டோஜெனிக் ப்ராசஸ். தென் த எக்ஸோஜெனிக் ப்ராசஸ் மீன்ஸ் எக்ஸ்டர்னல் ப்ராசஸ், அதாவது புறவிசை, புறச்செயல்முறை, புறவிசை என்று சொல்லப்படுகிறது. ஸோ the exogenic process is the continuous wearing down or rebuilding of the land surface. அதாவது புவிப்பரப்பில் தொடர்ந்து ஏற்படும் அரித்தல் மற்றும் மறுகட்டமைத்தல் ஆகியன புறச்செயல்முறைகளாக ஏற்படுகின்றன. இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, மழை பெய்யும்போது என்னாகும், நிறைய வெள்ளங்கள்லாம் வரும்போது அந்த மண்ணெல்லாம் அரிச்சிட்டு வரும். அது புவியின் மேலாக புறமாக நடைபெறுகிற செல். அதனால் என்ன பண்ணும், அந்த உயர்நிலங்களை அரித்தல் மூலம் என்ன செய்யப்படுது, தாழ்நிலங்களாகவும் அது வந்து தாழ்நிலங்களை படிய வைத்தல் மூலம் உயர்நிலங்களாக மாற்றுவதற்கு நிலங்களை சமப்படுத்தல் என்று பெறுது. ஸோ 3 மெயின் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் gradation. Gradation சமப்படுத்தல். Gradation is the process of leveling of highlands through erosion and filling up of lowlands through deposition. So gradation is a process of leveling of highlands. ஸோ தட் மீன்ஸ் த உயர்நிலங்களை அரித்தல்னு சொல்கிறோம் இல்லையா. உயர்நிலங்களை அரித்தல் மூலமாக அது தாழ்வு நிலங்களாகும். இப்போ வந்து இந்த மண் அரிச்சிட்டு வரும்போது நினச்சி அந்த கீழே அந்த பள்ளமாக இருக்கும்னா தாழ் நிலங்களாகும். இப்போ தாழ் நிலங்கள்லாம் வந்து நிறைய வந்து படியும் போது அது என்ன செய்யும், அப்படியே மேடாகும். அது மூலமாக உயர்நிலங்களாக மாறுவதற்கும் இந்த அது வந்து சமப்படுத்தல் அப்படிங்கிறது பேர். பட் மீன்ஸ் கிரடேஷன். So it forms a different types of land on the surface. So the second process is weathering. What is weathering? Weathering is the breaking and falling apart into some small pieces of the rocks on the earth's surface. So the weathering means breaking and falling apart into small pieces of the rocks on the earth's surface. ஸோ வெதரிங்னா இந்த வானிலை சிதைவுன்னு சொல்லப்படுகிறது. வானிலை சிதைவு. வானிலை சிதைவுனா என்னது, இந்த புவி மேற்பரப்பில் இந்த பாறைகள் வந்து உடைந்து அதுக்கப்புறம் அந்த சிறு சிறு கற்களாகவும் துகள்களாகவும் சிதறுவது, இதான் இது வானிலை சிதைவு என சொல்லப்படுகிறது. ஓகேவா. வானிலை சிதைவுனா என்ன, புவி மேற்பரப்பில் பாறைகள் உடைந்து மற்றும் சிறு சிறு கற்களாகவும் துகள்களாகவும் சிதறுவது வானிலை சிதைவு எனப்படுகின்றது. So the next one is erosion. So what is erosion? Erosion is the wearing away of the landscape by different agents like water, wind, ice and sea waves. So erosion means the layer of the soil. So erosion is the wearing down of the landscape by different agents like water, wind, ice and sea waves. The eroded material is carried away by water, wind, etc. and eventually deposited. This process of erosion and deposition create different landforms on the surface of the earth. அதாவது அரித்தல்னு சொல்லுறதுங்க, அதான் எரோஷன்கிறது. அரித்தல் அப்படின்னா என்னது, சாதாரணமாக வந்து நம்ம வந்து மழை பெய்யும்போது மலைகள்லேருந்து காணப்படுகிற இந்த மண் அரித்தல் அந்த செயல்முறைகள் மூலம் தொடர்ந்து தேய்மானத்திற்கு உட்படுத்தப்படுகின்றது. இதானது நிலப்பரப்பில் நடக்கக்கூடிய இந்த வானிலை சிதைவு மற்றும் அரித்தல் குறித்து சொல்லப்படுது. அதாவது நீர், காற்று, பனி மற்றும் கடல் அலைகள் என பல வகைப்பட்ட காரணிகளால் புவியின் நிலத்தோற்றங்கள் அடித்து செல்லப்படுவதை அரித்தல்னு சொல்லுவோம். அது தண்ணியினால், நம்ம காற்றுனால், பனியினால், கடல் அலைகளினால், ஒரு பலதரப்பட்ட காரணிகளால் நம்ம புவியின் நிலத்தோற்றங்கள் வந்து என்ன அடித்து செல்லப்படுவதை தான் அரித்தல் என்கிறோம். இந்த அரித்தலுக்கு உட்பட்ட பொருள்கள் என்னதுன்னா நீர், காற்று, பனி, கடல் அலைகள்.
இதெல்லாம் எனது கடத்தப்பட்டு இறுதியில் படிய வைக்கப்படுகின்றன. இந்த அரித்தல் மற்றும் படிய வைத்தல் முறைகளால் தான் புவியின் மேற்பரப்பில் பலதரப்பட்ட நிலத்தோற்றங்கள் தோற்றுவிக்கப்படுகின்றன. ஓகேவா? என்னென்ன தோற்றங்கள்லாம் இதில் மூலமாக காணப்படுகிறது, எதன் மூலமாக காணப்படுகிறதுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த டிஃப்ரெண்ட் ஏஜென்ட்ஸ் சொல்லக்கூடியது ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் ஒன் இஸ் ரிவர். So how the river results in different forms. So now see the definition of the river. So what is a river? The water flowing from its source to river mouth along a definite course is called a river. River is the water flowing from its source to the river mouth along a definite course is called a river. அதாவது ஆறு அப்படின்னா என்னென்னுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அதாவது ஒரு குறிப்பிட்ட பாதையில் தோன்றும் இடத்திலிருந்து முகத்வாரம் வரை ஓடுகின்ற நீர் ஆறு அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஓகேவா? ஸோ குறிப்பிட்ட பாதையிலேருந்து தோன்றும் இடத்திலிருந்து முகத்வாரம் வரை ஓடுகின்ற நீர் ஆறு என அழைக்கப்படுகிறது. ஸோ எந்தெந்த பாதையிலலாம் அது தோன்றுதோ அதுலேருந்து அந்த ஓடுகின்ற நீர் தான் அந்த ஆறு. ஸோ rivers generally originate from a mountain or hill. Originate means it will start from a mountain or hill. அதாவது பொதுவாக ஆறுகளில் வந்து என்ன மலையிலிருந்தோ அல்லது குன்றிலிருந்தோ உற்பத்தி ஆகிறது இல்லையா? அந்த தோன்றும் இடம் அந்த அந்த ஆற்றின் பிறப்பிடம்னு அழைக்கப்படுகின்றது தான் என்னது, அந்த தோன்றும் இடம் தான் அந்த ஆற்றின் பிறப்பிடம். முதலாவது அது உற்பத்தி ஆகிற இடம். ஓகேவா? The place of origin of the river is known as its source. So from the point where the river origin is called source. From the mountains or the hills is called a source. ஓகேவா? இதுதான் ஆற்றின் பிறப்பிடம் சொல்லப்படுகிறது. ஓகேவா? அது ஒரு ஏரியிலையோ அல்லது கடைசியில் என்னங்க போது அந்த வந்து ஒரு ஏரியிலையோ அல்லது கடலிலோ அல்லது ஒரு பேராளின்னு சொல்லப்படுகிறது ஓஷன் சொல்லுவாங்க, பெருங்கடல். இது கலக்கும் இடம் தான் எனது ஆற்று முகத்வாரம். அதான் ரிவர் மவுத்னு சொல்லப்படுகிறது. ஸோ த பிளேஸ் வேர் இட் ஜாயின்ஸ் அ லேக் ஆர் சீ ஆர் அன் ஓஷன் இஸ் நோன் அஸ் த ரிவர் மவுத். So where the river joins the ocean or the lake or the sea, that point is called the river mouth. அதாவது ஆற்று முகத்வாரம். அது அந்த ஆறு வந்து எங்கே போய் சேருதோ அந்த ஏரியிலையோ அந்த கடலிலோ ஒரு பேராளிலோ கலக்கும் இடம் தான் அது ஆற்று முகத்வாரம். ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ பிகாஸ் ஆஃப் such erosion the V-shaped valley will form. So the running water in the river erodes the landscape which creates a steep sidal valley like the letter V, known as V-shaped valley. அது V வடிவத்தில் ஒரு பள்ளத்துக்கு மாதிரி தோன்றப்படுகிறது. அது அந்த ஆற்று நீரானது செங்குத்து சரிவை கொண்ட மலை பிரதேசத்தை அரிச்சுக்கிட்டே வர்றதுனால அங்கே ஒரு ஆழமான ஒரு பள்ளம் மாதிரி படம் அந்த மலை சரிவிலேருந்து பார்க்கும்போது V வடிவில் இருக்கும். ஸோ அதுதானது V வடிவ பள்ளத்தாக்கு உருவாக்குகிறது. ஸோ V வடிவ பள்ளத்தாக்கு என்னது? ஆற்று நீரானது செங்குத்து சரிவை கொண்ட மலை பிரதேசத்தை அரிப்பதால் அங்கு ஆழமான V வடிவ பள்ளத்தாக்குகளை உருவாக்கிறது. தட் மீன்ஸ் V-shaped valley. ஸோ திஸ் இஸ் ஒன் டைப் ஆஃப் லேண்ட்ஃபார்ம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் see the difference between tributary and distributary. Okay? Tributary means a stream or river that flows into and joins a main river. So children, this is the main stream. From that we can see the branch of the river. So it is called a tributary. Distributary means a stream that branches off and flows away from the main stream. So from the tributary itself there is another branch that is called the distributary. So it's a difference between tributary and distributary. அதான் tributary என்னது? துணை ஆறுன்னா
இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு நீரோடை அல்லது ஆறு தன்போக்கில் ஒரு முதன்மை ஆற்றுடன் இணைவது. அது ஒரு முதன்மை ஆற்றோடு சேர்ந்து இணைவது தான் அது துணை ஆறு. கிளை ஆறுன்னா அது ஒரு முதன்மை ஆற்றிலிருந்து பிரிந்து செல்லும் ஆறு தான் அது கிளை ஆறு. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த மெயின் ஸ்ட்ரீம். ஸோ அந்த நீரோடையிலேருந்து அங்கேருந்து தன் போக்கில் போன முதன்மை ஆற்றுடன் இணைவது, அதுலேருந்து அப்புறம் முதன்மை ஆற்றிலேருந்து கிளையாறு பிரின்ஸ் எல்லாம் வருது கிளையாறு. ஸோ தென் வாட்டர் ஃபாலிங் ஆஃப் த ரிவர் வாட்டர் ஓவர் அ வெர்டிக்கல் ஸ்டெப் இன் த ரிவர் பெட் இஸ் கால்ட் வாட்டர் ஃபால். ஃபாலிங் ஆஃப் ரிவர் வாட்டர், ஸோ when from the vertical over the vertical step in the river bed is called waterfall. வாட்டர்ஃபாலுக்கு நீங்கள் எல்லோரும் போயிருப்பீங்க இல்லையா? அதாவது அருவிக்கு எல்லாருமே போயிருப்பீங்க. நீர்வீழ்ச்சின்னு சொல்லப்படுகிறது இதுதான். என்னது அருவின்னு சொல்லுவோம்னா எங்கெல்லாம் போயிருக்கீங்க? குற்றாலத்துக்கெல்லாம் போயிருப்பீங்க இல்லையா? அதை நீர்வீழ்ச்சி வாட்டர்ஃபால்ஸ். இந்த ஆற்று நீரானது ஒரு செங்குத்து பாறையின் மண் சரிவின் விளிம்பில் கீழ்நோக்கி விழுவது தான் இது நீர்வீழ்ச்சின்னு சொல்லலாம், நீர்வீழ்ச்சி எனலாம். நீர்வீழ்ச்சினா என்னது? இந்த ஆற்று நீரானது தான் என்னது அப்படியே இந்த மலைப்பாதைகளோடு வந்து ஒரு செங்குத்து பாறையின் மண் சரிவின் விளிம்பில் கீழ்நோக்கி விழுவதை நீர்வீழ்ச்சி எனலாம். ஸோ இந்த மென்பாறைகள் அரிக்கப்படுவதால் அந்த நீர்வீழ்ச்சி தோன்றுகிறது. ஸோ உதாரணத்துக்கு நம்ம இங்கே குற்றாலம் சொன்னீங்களா, குற்றால நீர்வீழ்ச்சி. குற்றாலம் ஃபால்ஸ் அக்ராஸ் த ரிவர் சிட்டார் இன் தமிழ்நாடு. சிற்றாற்றின் குறுக்கே உள்ள குற்றால நீர்வீழ்ச்சி. ஓகேவா? திஸ் இஸ் an எக்ஸாம்பிள், உதாரணம். ஸோ த ஹையஸ்ட் வாட்டர்ஃபால் இஸ் ஏஞ்சல் ஃபால்ஸ் ஆஃப் வெனிசுலா இன் சவுத் அமெரிக்கா. த ஹையஸ்ட் வாட்டர்ஃபால் இஸ் ஏஞ்சல் ஃபால்ஸ் ஆஃப் வெனிசுலா இன் சவுத் அமெரிக்கா. தென் அமெரிக்காவில் உள்ள வெனிசுலா நாட்டில் காணப்படும் ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி தான் உலகிலேயே மிக உயரமான நீர்வீழ்ச்சி. உலகிலேயே மிக உயரமான நீர்வீழ்ச்சி எங்கே இருக்குது? தென் அமெரிக்காவில் உள்ள வெனிசுலா நாட்டில். அதனுடைய நேம் என்ன? ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி. ஓகேவா? த ஹையஸ்ட் வாட்டர்ஃபால் இன் ஏஞ்சல் ஃபால்ஸ் இஸ் ஏஞ்சல் ஃபால்ஸ் ஆஃப் வெனிசுலா இன் சவுத் அமெரிக்கா. ஓகேவா? The other waterfalls are Niagara Falls, located on the border between Canada and USA in North America. So Niagara Falls is located on the border between Canada and USA in North America. ஸோ இன்னொரு பெரிய நீர்வீழ்ச்சி என்னது தெரியுமா? இந்த வட அமெரிக்காவில் கனடா மற்றும் அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் எல்லையில் உள்ள நயாகரா நீர்வீழ்ச்சி. அது மட்டும் இல்லை, இன்னொன்று என்னது தெரியுமா? ஆப்பிரிக்காவில் ஜாம்பியா மற்றும் ஜிம்பாப்வே நாடுகளின் எல்லையில் உள்ள விக்டோரியா நீர்வீழ்ச்சி. இதெல்லாம் வந்து முக்கியமான நீர்வீழ்ச்சி, மிகப்பெரிய நீர்வீழ்ச்சி. ஓகேவா? இதெல்லாம் நான் இங்கே ஞாபகத்தில் வச்சுக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு கொஸ்டின்ஸில் ஒன் வேர்டில் அல்லது கொஸ்டின்ஸில் வரலாம். விக்டோரியா ஃபால்ஸ் ஆன் த பார்டர்ஸ் ஆஃப் ஜாம்பியா அண்ட் ஜிம்பாப்வே இன் ஆஃப்ரிக்கா. விக்டோரியா ஃபால்ஸ். ஓகேவா? விக்டோரியா நீர்வீழ்ச்சி ஜாம்பியா மற்றும் ஜிம்பாப்வே நாடுகளின் எல்லையில் இருக்கிற இந்த விக்டோரியா நீர்வீழ்ச்சி முக்கியமான நீர்வீழ்ச்சிகள். ஸோ த பிளான்ச் பூல் இஸ் a hollow feature at the base of a waterfall which is formed by cavitation. So children, plunge pool, this is the plunge pool. It's a hollow feature at the base of a waterfall which is formed by cavitation. இப்படிப்பட்ட பகுதியை பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அதாவது பிளஞ்ச் பூல் அப்படின்னா உட்பாய்வு தேக்கம். அந்த மேலேருந்து அந்த நீர்வீழ்ச்சி அந்த அருவியிலேருந்து விழும்போது அது குழி மாதிரி விழும். அந்த பகுதியில் அந்த குழி ஊறுதல் காரணமாக ஏற்படும் ஒரு பெரிய பள்ளம் தான் இது உட்பாய்வு தேக்கம். அது பிளஞ்ச் பூல் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த நீர்வீழ்ச்சியின் கீழ்ப்பகுதியில் குழி ஊறுதல் காரணமாக ஏற்படும் பெரும் பள்ளம் எனது உட்பாய்வு தேக்கம் என்று அழைக்கப்படுகிறது. உட்பாய்வு தேக்கம்னா பிளஞ்ச் பூல். ஓகேவா? இதுதானது அந்த இந்த மாதிரி பகுதியை பார்த்துருக்கீங்களா? சில பகுதிகளில் என்னது அதெல்லாம் ஆபத்தான பகுதி. சரி, அதுதான் ஹாலோ ஃபியூச்சர் சொல்லக்கூடிய என்னது குழி உறுதல் காரணமாக ஏற்படக்கூடிய
இந்த பள்ளம் தான் என்னது உட்பாய்வு தேக்கம். ஓகேவா? தென் an alluvial fan is a fan or a cone shaped deposit of sediment built up by the river streams. Because of the river streams, sediments will deposit. Some sediments are called alluvial fan. An alluvial fan is a fan or cone shaped deposit of sediment built up by the river streams. So because of the river streams, sediments will get deposited. So such sediments are called alluvial fan. அதாவது வண்டல் விசிறிகள்னு சொல்லப்படுகிறது. இந்த ஆறு வந்து ஒரு சமவெளி பகுதியோ அல்லது மலை அடிவார பகுதியை அடையும் போது படியும் படிவுகளை தான் என்னது மண்டல் விசிறிகள்னு சொல்கிறோம். ஓகேவா? மண்டல் விசிறிகள் இந்த அலுவியல் ஃபேன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதானது alluvial fan is a deposition of sediment occurs at which the river enters the plain or the foothills. So the next we can see meanders. What is a meander? As the river enters the plain, it twists and turns. When the river enters the plains, சமவெளியில் போகும்போது என்ன செய்யுது, அது ட்விஸ்ட் ஆகி அப்படி வந்து என்ன செய்யும், அது வந்து வளைஞ்சி போகும்போது அது ட்விஸ்ட் ஆகி டேர்ன் ஆகும். ஸோ such large bends known as the bends. So as the river enters the plain, it twists and turns forming large bends is called as meanders. meandersனா என்ன அப்படின்னாக்கா அது வந்து ஆற்று வளைவுகள்னு சொல்லப்படுது. இந்த ஆறு வந்து சமவெளி பகுதி அடையும் போது அந்த நீரினுடைய அலைதலால் அதோடைய அந்த அலைதனால் என்ன ஆகுது, இந்த ஆற்றில் வந்து வளைவுகள் தோன்றுகிறது. அப்படி வளைந்து போகும்போது இந்த ஆறு வந்து வளைந்து சுழன்று செல்வதால் தோன்றும் ஒரு பெரிய வளைவுகள் இருக்கு இல்லையா, அதுதானது ஆற்று வளைவுகள். meanders என்ன படிக்கின்றன. ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் in Tamil Nadu, meanders along the river Vellar near சேத்தியாத்தோப் in கடலூர் டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாடு. ஓகேவா? சேத்தியாத்தோப்பு அருகில் வெள்ளாற்று பகுதியில் ஆற்று வளைவுகள் காணப்படுகின்றன. கடலூர் மாவட்டத்தில் சேத்தியாத்தோப்பு அப்படிங்கிற பகுதியில் வெள்ளாற்று பகுதியில் இந்த ஆற்று வளைவுகள் meanders அப்படிங்கிற ஆற்று வளைவுகள் இருக்கிறது. So now let's see Oxbow Lake. What is meant by Oxbow Lake? Due to continuous erosion and deposition along the sides of the meander, the ends of the meander loop comes closer and closer. In due course of time, the meander loop cuts off from the river and forms a cut-off lake, which is also known as Oxbow Lake. Okay, so after some period of time, because of the erosion and the deposition, what happened? The distance between the bend will get reduced and it become closer. Okay, and the meander will cut off from the river, and such cut off is called Oxbow Lake. It's separate cut off. This lake is called Oxbow Lake. Okay, Oxbow Lake என்னது குதிரை குழம்பு ஏரின்னு சொல்கிறோம். குதிரை குழம்பு ஏரி இருக்கு இல்லையா, இதுதான் குதிரை குழம்பு ஆக்ஸ்போ லேக்குன்னு சொல்லப்படுது. அதாவது அந்த மேண்டர்ஸ், அந்த ஆற்று வளைவுகளின் மேண்டர்ஸ் இருக்குல்ல, இரு பக்கங்களும் தொடர்ந்து அரித்தல் அது படிதல் ஏற்படுறதால் அந்த ஆற்று வளைவின் கழுத்து பகுதிகள் வந்து நெருங்கி வருகிறது. ஸோ அந்த அப்படி நெருங்கி வரும் நாளடைவில் இந்த ஆற்று வளைவு வந்து அந்த ஆற்றிலிருந்து துண்டிக்கப்பட்டு ஒரே ஸ்ட்ரெயிட் லைனாக ஒரே ஏரியாக உருவெடுக்கின்றது. இதுதான் இது குதிரை குழம்பு ஏரி அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது வந்து செப்பரேட்டாக அந்த கட் ஆஃப் ஆயிரும் அந்த லேக்லேருந்து. ஓகேவா? அந்த ஆக்ஸ்போ லேக்னு சொல்லப்படுகிறது. அதாவது இந்த மியாண்டர்ஸ் இந்த ஆற்று வளைவுகள் வந்து ரெண்டு பக்கங்களும் தொடர்ந்து அரிச்சிக்கிட்டே அந்த படிந்துக்கிட்டே வருவது ஏற்படணும். நாளடைவில் அந்த ஆற்று வளைவின் கழுத்து பகுதியில் வந்து கிட்டத்தட்ட நெருங்கிட்டே வரும். அப்படி நெருங்கிட்டு வரும்போது நாளடைவில் அந்த ஆற்று வளைவு ஆற்றிலிருந்து அந்த துண்டிக்கப்பட்டு ஒரே ஏரியாக உருவெடுக்கிறது. இதுதான் என்னது ஆற்று, அதாவது குதிரை குழம்பு ஏரி. ஓகேவா? இப்போ பார்க்குறீங்களா, அந்த படத்தில் பார்க்குறீங்களா, இதுதான். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு அந்த ஆற்று வளைவு வந்து ஆற்றில் துண்டிக்கப்பட்டு ஒரே ஏரியாக உருவெடுக்கிறது. இது என்னது குதிரை குழம்பு ஏரி, ஆக்ஸ்போ லேக்.
oxbow lake. Okay, you understand students? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதை பார்க்கும்போதே உங்களுக்கு. ஓகேவா? This lake is called oxbow lake. So now let's see this. The term meander has been named on the basis of Meander River of Asia Minor, Turkey. It flows through the numerous curves and turns. So the term meander has been named on the basis of Meander River of Asia. டர்க்கியில் இருக்குது இது. இட் இஸ் நியூமரஸ் கர்வ்ஸ் அண்ட் டேன்ஸ். ஓகேவா? அதாவது ஆசியா மைனர், துருக்கியில் உள்ள ஆசியா மைனர், அது ஆசியா மைனர் துருக்கி என்ற நாட்டில் உள்ள மியாண்டர் ஆற்றின் பெயரின் அடிப்படையில் ஆற்று வளைவு என்ற சொல்லி ஏற்பட்டது. காரணம், இந்த ஆறு அதிக திருப்பங்களுடனும் மற்றும் அதிக வளைவுகளுடனும் ஓடுகின்றது. ஓகேவா? இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எதனால் இந்த ஆற்று வளைவு அப்படிங்கிற சொல்ல ஏற்பட்டது, இந்த மியாண்டர் அப்படிங்கிறது, அதாவது ஆசியா மைனர் அப்படிங்கிற துருக்கி அப்படிங்கிற நாட்டில் உள்ள மியாண்டர் ஆற்றின் பெயரின் அடிப்படையில் இந்த ஆற்று வளைவு என்ற சொல் ஏற்பட்டது. ஓகேவா? காரணம் இதில் ரொம்ப அதிகமான திருப்பங்கள், அதிகமான வளைவுகள் இந்த ஆறு ஓடுகிறது தான் காரணம். ஸோ நெக்ஸ்ட், see the definition of fertile and levees. At times the river overflows its banks. This leads to the flooding of the neighboring areas. As the river floods, it deposits layers of fine soil and other material called sediments along its banks. This leads to the formation of a flat, fertile floodplain. The river overflows, it deposits the sediments along the banks, and such place is called floodplain, and it is very fertile. Then the raised banks are called, this is raised means higher level. So the raised banks are called levees. So the raised banks are called levees. ஓகே, அதாவது செடிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது என்னது, அதாவது வண்டல் படிவுகள்னு சொல்லப்படுது. செடிமெண்ட்ஸு படிவுகள், வண்டல் படிவுகள். அந்த என்ன அப்படின்னாக்கா, சில நேரங்களில் நீர் ஆற்றங்கரைகளை தாண்டி நிரம்பி வழிகிறது. இதனால் ஆற்றின் அண்டை பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிறது. இந்த வெள்ளப்பெருக்கானது நுண்துகள்கள் மற்றும் மண் மற்றும் இதர பொருட்களை கரையை ஒட்டிய பகுதிகளில் அடுக்களாக படிய வைக்கின்றன. இது என்னது, மண்டல் படிவுகள் எனப்படுகிறது. இதனால் வளமான சமதள வெள்ள சமவெளி உருவாகிறது. அதானது ஃப்ளட் பிளைன் சொல்லக்கூடிய அந்த சமவெளி, வெள்ள சமவெளி உருவாகிறது. ஃபெர்டைல் ஃப்ளட் பிளைன் சொல்கிறது. இது உயர்ந்த ஆற்றங்கரைகளை உருவாக்குகிறது. இது லெவீஸ். லெவீஸ் அப்படின்னா உயர் அணை அப்படின்னு அழைக்கப்படுகிறது. லெவீஸ் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அதாவது இந்த சில நேரங்களில் இந்த நீர் ஆற்றங்கரைகளை தாண்டி நிரம்பி வழியும் போது இதனால் இந்த பக்கத்தில் உள்ள பகுதிகளெலாம் வெள்ளப்பெருக்கு ஏற்படும். நீர் தாண்டி வரும்போது வெள்ளம் ஏற்படுதும் இல்லையா? இந்த வெள்ளப்பெருக்கானது நுண்துகள்கள், மண் மற்றும் இதர பொருட்களை கரையை ஒட்டி பகுதியில் அடுக்குகளாக பக்கத்தில் நினச்சது அந்த பொருளுக்கு மற்ற இதெல்லாம் ஒதுக்கி விட்டோம்னா மண்கள் எல்லாம் துகள்கள்லாம் சைடில் அரித்து அந்த சைட்லலாம் போயிடும், அடுக்காக படிய வச்சிரும். இதுதான் வண்டல் படிவுகள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதனால் பலமான இந்த சமவெளி அப்படி இங்கே கீழே அரித்து சைடெல்லாம் ஒதுக்கி அந்த சமதள பகுதி சமவெளி உருவாகிறது. வளமான சமதள வெள்ள சமவெளி உருவாகிறது. இது உயர்ந்த ஆற்றங்கரைகளை உருவாக்குறது. சைடெலாம் ஒதுக்குன்னே கரை மாதிரி இருக்கும் இல்லையா, சுற்றி மண் மாதிரி உக்குமிஞ்சி இருக்கும் இல்லையா, அதனால் பக்கத்தில் உயர்ந்த ஆற்றங்கரைகள், இது லெவீஸ், உயர் அணை அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஓகேவா? ஸோ as the river approaches the sea, the speed of the flowing water decreases and the river begins to break up into the number of streams called distributaries. So river is a flowing water. So as the river speed of the river flowing water decreases and the river begins to break up into a number of streams called distributaries.
கிளையாறுகள். டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிளையாறுகள். அந்த ஆறு வந்து கடல் நோக்கி செல்லும்போது போகும்போது இந்த ஆற்று நீரின் வேகம் வந்து குறைந்து விடுகிறது, ரொம்ப ஸ்லோவாகிடும். அப்போ வந்து அந்த ஆறு வந்து ரொம்ப தூரம் அப்படி வந்துருக்குன்னா அது பல பிரிவுகளாக பிரிந்து செல்கிறது என்னது, கிளையாறுகள். கிளையாறுகள் அப்படின்னு சொல்லப்படுது, டிஸ்ட்ரிபியூட்டரிஸ். The velocity of the river becomes so slow that it begins to deposit its load. So, along distributary forms its own mouth. So, the collection of sediments from all the mouths from delta. ஸோ இங்கே வந்து இந்த ஆற்றின் வேகம் ரொம்ப குறைகிறதால ஆற்றினால் கடத்தப்பட்ட பொருட்கள் படிய வைக்கப்படுகிறது. கிளை ஆற்றின் முகத்துவாரங்களில் தோற்றுவிக்கப்படும் படிவுகள் எது, டெல்டாக்களை உருவாக்குகின்றன. ஓகேவா? So the speed and the velocity decrease and it will break to number of distributaries and the river will deposit the sediments and each distributaries. So it forms a river mouth. ஓகேவா? அந்த கிளையாற்று முகத்துவாரங்களில் தோற்றுவிக்கப்படுகிறது, படி வைக்கப்படுறது இந்த கடத்தப்பட்ட பொருட்கள்லாம். Over time, the accumulated sediments that rise over the water and the distributaries form a delta. So, over a period of time, the accumulatory sediments, so that is called a delta. So, some examples of delta are, deltas are excellent productive lands. Deltas are excellent productive of lands. So, this is very fertile and the valid areas. They have more minerals which favor cultivation. So, examples are Kaveri Delta, Ganges Delta and Mississippi Delta. ஸோ இந்த டெல்டாக்களோட உற்பத்தி திறன் மிகுந்த மண்ணாகும். இது வந்து இந்த டெல்டா பகுதின்னு சொல்கிறோம்னா விவசாயத்தில் இது உற்பத்தி திறன் மிகுந்த மண். எடுத்துக்காட்டாக அந்த காவிரி டெல்டா, கங்கை டெல்டா மற்றும் மிசிசிப்பி டெல்டா. ஓகேவா? ஸோ நவ் லெட்ஸ் see the second agent of erosion is glaciers. கிளேசியர்ஸ்னால் பனியாறு. அதாவது a large body of ice moving slowly down a slope or valley due to gravity is called a glacier. So glacier means a large body of ice moving slowly down a slope valley because of its gravity. So that is called a glacier. ஸோ பனியாறு அப்படிங்கிறது ஒரு மலைச்சரிவில் ஈர்ப்பு விசையின் காரணமாக சரிவை நோக்கி மெல்ல நகரும் பெரிய பனிக்குவியல் ஆகும். ஓகேவா? இதுதான் கிளேசியர். கிளேசியர்னால் பனியாறு. இது என்ன செய்யும், இந்த மலைச்சரிவில் ஈர்ப்பு விசை காரணமாக சரிவை நோக்கி மெல்ல நகரும் பெரிய பனிக்குவியல் தான் இது பனியாறு. ஸோ glaciers, that is two types. First one is continental glacier. Okay, what is continental glacier? The glacier covering the vast areas of a continent which thick ice shades is called continental glacier. So continental glacier means the glacier covering vast areas of a continent with thick ice sheets. அதாவது இது பள்ளத்தாக்கு பனியாறுகள் மற்றும் கண்ட பனியாறுகள் அப்படின்னு ரெண்டு வகையாக இருக்குது. ஓகேவா? அதாவது கண்ட பனியாறுனா என்ன அப்படின்னாக்கா, இந்த கண்ட பகுதியில் பெரும் பரப்பில் பரவி காணப்படும் அடர்ந்த பனிப்படலம், அதான் இது கண்ட பனியாறு. அந்த கண்டம்னு சொல்லப்படியில் அந்த கண்ட பகுதியில் ரொம்ப அதிகமான பெரும்பரப்பில் பரவி காணப்படும் ஒரு அடர்ந்த பனிப்படலம் தான் என்னது கண்ட பனியாறு அப்படின்னு சொல்லப்படுகிறது. எடுத்துக்காட்டாக ஃபார் எக்ஸாம்பிள் அண்டார்டிகா அப்புறம் கிரீன்லாண்டு ரெண்டுமே எக்ஸாம்பிளாக கூறப்படுகிறது. ஸோ ஓகே, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அண்டார்டிகா, கிரீன்லாந்து. ஓகேவா? நார்த் போல் அண்ட் சவுத் போல். ஸோ திஸ் இஸ் கால்ட் த கான்டினென்டல் கிளேசியர், கண்ட பனியாறு. செகண்ட் ஒன் இஸ் மவுண்டைன் ஆர் வேலி கிளேசியர். மவுண்டைன் ஆர் வேலி கிளேசியர், அதாவது மலை அல்லது பள்ளத்தாக்கு பனியாறு. இட் இஸ் a stream of ice flowing along the valley. So it is a stream of ice flowing along a valley. It is usually follows former river courses and are bounded by steep sides. Example, the Himalayas and the Alps. So the mountain
or the valley glacier means a stream of ice flowing along a valley. It follows a former river courses and are bounded by steep sides. Example, Himalayas and the Alps. அதாவது இது வந்து மலை அல்லது பள்ளத்தாக்கு பனியாறுன்னு சொல்லப்படுகிறது. மலையிலிருந்து பள்ளத்தாக்கை நோக்கி நகரும் பனியாறு என்னது பள்ளத்தாக்கு பனியாறு. ஓகேவா, மலையிலேருந்து பள்ளத்தாக்கை நோக்கி வர்ற பனியாறு தான் என்னது பள்ளத்தாக்கு பனியாறு அல்லது மலை பனியாறு என்று சொல்லப்படுகிறது. அதாவது முன்னால் அமைந்த உள்ள இந்த ஆற்றுப்போக்குகளை பின்பற்றி பள்ளத்தாக்கு பனியாறு செல்கிறது. இது வந்து ஒரு செங்குத்தான பக்கங்களால் சொல்லப்பட்டது இல்லையா, அந்த மலைப்பகுதியில் உள்ள ஒரு செங்குத்தான பகுதிகளால் சொல்லப்பட்டது. ஸோ எடுத்துக்காட்டாக வந்து இமயமலை பகுதியை சொல்லலாம் அல்லது மற்றும் ஆல்ப்ஸ் மலைப்பகுதி, இமயமலைப்பகுதி ஆல்ப்ஸ் மலைப்பகுதி எடுத்துக்காட்டாக சொல்லப்படுகிறது. ஓகேவா, இதானது மலை அல்லது பள்ளத்தாக்கு பனியாறு. So now let's see what are the different types of landforms formed by the glacier. அதாவது பனியாறுனால என்னென்ன நிலத்தோற்றங்கள்லாம் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சர்க்யூ. சர்க்யூ மீன்ஸ் சர்க்யூ இஸ் a glacially eroded rock basin with a steep side wall and steep head wall surrounding an armchair shaped depression. So circle means armchair shaped. Look at this picture, it is looking like a armchair. Okay ma, the steep head and steep surrounding wall. Okay ma, steep side wall and steep head wall surrounding an armchair shaped depression. This is called circle. அதாவது பனி அரிப்பால் சர்க்குகள் சொல்லப்படுகிறது. அது என்ன அப்படின்னா, அதாவது பனியாறுகள் மேற்பரப்பில் உள்ள துகள்கள் மற்றும் கற்களை அரிப்பதன் மூலம் கீழே உள்ள கடினமான பாறை பகுதியை வெளிப்படுத்துகிறது. ஸோ மலைச்சரிவில் பனி அரிப்பால் சர்க்குகள் ஏற்படுகின்றன. சர்க்குகள் அப்படின்னா பனியாறுகளால் அரிப்படா அந்த பாறைகளில் தோன்றும் கை நாற்காலி போன்ற ஒரு நிலத்தோற்றம், ஆர்ம் சேர் ஷேப்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஒரு கை நாற்காலி போன்ற ஒரு நிலத்தோற்றம். இது என்னது எப்படி ஏற்படுது, இந்த சர்க்குகள் அப்படிங்கிறது ஒரு பனியாறுகளால் அந்த அரிபடாத பாறைகளால் தோன்றும் ஒரு நாற்காலி போன்ற ஒரு கை நாற்காலி போன்ற ஒரு நிலத்தோற்றம். ஓகேவா, இதன் எல்லா பகுதிகளும் எனது செங்குத்தாகவும் அது தலைப்பகுதி வந்து செங்குத்து சுவர் போன்றும் காணப்படும். ஓகேவா, இப்போ பாருங்கள் இந்த நிலத்தோற்றம் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் எங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லப்படுது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கோரி விச் இஸ் லொக்கேட்டட் இன் ஸ்காட்லாண்ட், யுனைடெட் கிங்டம். ஓகேவா, என்னங்க அதாவது காரி சர்க் அப்படிங்கிறது இங்கே ஜெர்மனியில், அதாவது ஸ்காட்லாந்தில் இந்த இது மாதிரி நல்ல காரி இது வந்து ஸ்காட்லாந்தில் உள்ள சர்க்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, ஜெர்மனியில் கார் சர்க், கார் அப்படிங்கிறது ஜெம், இது ஆர்ம் சேர் ஷேப்பில், அதாவது கை நாற்காலி ஷேப்பில் இருக்கும். செகண்ட் டைப் ஆஃப் landform is Tarn Lake. As the ice melts, they get filled up the cirque with water and become beautiful lakes in the mountains called Tarn Lake. So Tarn Lake அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, இந்த பனி உருகும்போது சர்க்கு நீரால் நிரப்பப்பட்டு ஒரு அழகான ஏரிகளாக மலைப்பகுதிகளில் தோற்றமளிக்கின்றன. இந்த ஏரிகள் வந்து டான் ஏரி அப்படின்னு அழைக்கப்படுகிறது. So the ice melts, they filled up the cirque with water and become beautiful lakes in the mountains. It forms a beautiful and such lakes are called Tarn Lake, Tarn ஏரி அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது மலைப்பகுதிகளில் அழகான ஏரிகளாக தோற்றப்படுகிறது. நெக்ஸ்ட் டைப் ஆஃப் லேண்ட்ஃபார்ம் இஸ் அரேட்ஸ். When two adjacent circuits erode towards each other, the previously rounded landscape is transformed into a narrow, rocky, steep-sided ridge called ridge. அது அரட்டுகள் அப்படின்னு சொல்லுது. இரண்டோ அல்லது அதற்கு மேற்பட்ட சர்க்குகள் ஒன்றை நோக்கி ஒன்று நகரும்போது குறுகிய அல்லது செங்குத்து மற்றும் சரிவான பக்கங்களுடன் கூடிய
முகடுகளாக மாற்றமடைகின்றன, முகடு போல மாற்றமடைகின்றன. இந்த முகடுகள் தான் அரட்டுகள் என்ற கத்திமுனை குன்றுகளாக உருவெடுக்கின்றன. ஓகேவா? ஸோ the next type of landform is U-shaped valley. U-shaped valley is found beneath the glacier, which is deepened and widened by the lateral and vertical erosion. ஸோ U-shaped valley, U வடிவ பள்ளத்தாக்கு. ஓகேவா? இந்த U வடிவ பள்ளத்தாக்கு பனியாற்றின் பக்கவாட்டு மற்றும் செங்குத்து அரிப்பினால் ஆழப்படுத்துதல் மற்றும் அகலப்படுத்துதல் மூலம் உருவாகின்றன. ஓகேவா? இதுதான் வந்து U-shaped பள்ளத்தாக்கு. அந்த பக்கவாட்டில் வந்து அரிக்கிறதுனால, அந்த பனியாற்றில் ஆறு மூலமாக அது அரிப்பதனால, செங்குத்து அரிப்பினாலும் அது ஆழப்படுத்தப்படுறதுனால, அகலப்படுத்தப்படுறதன் மூலமாக U வடிவத்தில் இந்த பள்ளத்தாக்கு உருவாகிறது. ஸோ நெக்ஸ்ட் இஸ் glacial moraines. What is glacial moraines? The material carried by the glacier, such as the rocks, big and small, sand and silt, get deposited. These deposits form glacial moraines. Okay? ஸோ மொரைன்ஸ் அப்படிங்கிறது பனியாற்று மொரைன்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது தமிழில். அதாவது இந்த பனியாற்றினால் கடத்தப்படும் ஒரு பெரிய மற்றும் சிறிய மணல் மற்றும் மண்டல் ஆகியன படிய வைக்கப்படுகிறது. இந்த படிய வைக்கப்படுகிறது பேர் தான் இது பனியாற்று மொரைன்கள். பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குதுன்னு. இதான் கிளேசியல் மொரைன்ஸ்ன்னு சொல்லப்படுகிறது. அந்த சின்ன மணல்கள் அப்புறம் வண்டல் அதெல்லாம் படிந்து ஒரு பெரிய மற்றும் சிறிய மணல் மண்டல் ஆகியன படிய வைக்கப்படுகிறது. அதை டெபாசிட் பண்ணுறது கிளேசியல் மொரைன்ஸ், பனியாற்று மொரைன்கள். ஓகேவா? ஓகே. ஸோ தீஸ் ஆர் ஆல் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேண்ட்ஃபார்ம்ஸ் இன் கிளேசியர்ஸ். பனியாறுகளில் ஏற்படக்கூடிய நிலத்தோற்றங்கள். ஸோ இப்போ நம்ம இந்த பாடங்கள் எல்லாமே படிச்சிருக்கோம். இந்த பாடத்தை பொறுத்தவரை நிலத்தோற்றங்களை பொறுத்தவரை எந்த பகுதியுமே குறைக்கப்படலை. ஸோ அதனால் எல்லா பகுதிகளுமே உண்டு. சின்ன சின்ன பகுதிகள் எளிமையானதாக உண்டு. இந்த பாடங்களை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டுனா இதுக்கு ஏற்ற ஒவ்வொரு தலைப்புகளுக்கும் ஏற்ற டெஃபினேஷனை நீங்கள் கொடுக்க முடியும். ஓகே, மீதி உள்ள லெசன்ஸை நம்ம நெக்ஸ்ட் லெசனில் நம்ம பார்க்கலாம், நெக்ஸ்ட் பீரியடில் நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். கொடுக்கப்பட்ட கேள்விகளை நீங்கள் படிங்க, இந்த புக்கு நீங்கள் ரீட் பண்ணுங்கள், மற்றும் வாட்ஸ்அப்பில் அனுப்பக்கூடிய கொஸ்டின்ஸு அல்லது இந்த வீடியோவில் கொடுக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சரை நீங்கள் வந்து நல்லா படிங்க. ஓகேவா? எழுதிக்கோங்க, நோட்லேயும் எழுதிக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து நிலத்தோற்றங்களில் ஹாஃப் லெசன் பார்த்துருக்கோம். ரிமைனிங் லெசன்ஸை நெக்ஸ்ட் பீரியடில் பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். பாய்.